ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சீமா டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கில் இன்றைக்கி லேயர் கட் ஸ்கெட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுதான் லேயர் கட்டோட ஸ்கெட்டு. இப்படி தான் லேயராக வரும். என்கிட்ட குழந்தைங்க சைஸில் லேயர் ஸ்கெட்டு இல்லை. என்னோடய ஸ்கெட்டை வச்சு சொல்லித்தரேன். இந்த அளவு கிளாத்தில் 6 லேயர் வந்திருக்கு. நான் குழந்தைங்களுக்கு தைக்கிறதுனால மொதல் 4 லேயர் மட்டும் எடுத்துக்கிறேன். லேயர் ஸ்கெட்டுக்கு நம்ம 2 கிளாத்தாக எடுத்துக்கிறணும். தைக்கிறதுக்கு நம்ம லேயராக தனியாக கட் பண்ணி தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேயரில் ஹைட்டு மெஷர் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக்கை விட்டுட்டு இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரை மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 8 இன்ச்சு வருது. அது கூட 1/2 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் மேலே எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்கு 2.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நான் 1 இன்ச் எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1 இன்ச் வச்சு தைக்க, 1 இன்ச் மடித்து தைக்க, 1/4 இன்ச் எலாஸ்டிக் ஃப்ரீயாக உள்ளே போகிறதுக்காக மொத்தமாக 2.25 இன்ச் எலாஸ்டிக்காக எடுத்துக்கிறேன். 8 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ப்ளஸ் 2.25 இன்ச் மொத்தம் நமக்கு 10.25 இன்ச் ஹைட்டு வருது. இப்போது அகலம் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரை நான் மெஷர் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 19.5 இன்ச்சு வருது. நான் 17 எடுத்துக்கிறேன். அது கூட 1 இன்ச்சு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தம் 18 இன்ச்சு எடுத்துக்கிறேன். லேயர் ஸ்கெட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு லேயருக்கும் ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். நான் 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் கட் பண்ண போகிறேன். என்னன்னா, முதல் லேயர் 17 இன்ச்சு அகலம் எடுத்துக்கிறேன்னா, ரெண்டாவது லேயர் 17 இன்ச்சு கூட 5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 22 இன்ச்சு அகலம் எடுத்துக்கோங்க. மூணாவது லேயருக்கு 22 இன்ச்சு கூட 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 27 இன்ச்சு அகலம் எடுக்கணும். இந்த மாதிரி ஈக்குவல் டிஃப்ரென்ஸ் வச்சு எடுத்தால் லேயர் அழகாக வரும். நீங்கள் 5 தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 8, 16, 24 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான சைஸு ஸ்கெட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே அளவு கூட எடுத்து தச்சுக்கலாம். இந்த கிளாத்தை 10.25 இன்ச் ஹைட்டு வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இந்த எண்டில் இருந்து 18 இன்ச் வர்ற மாதிரி மார்க் பண்ணி கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம மடிப்பு பக்கத்தையும் நடுவில் கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் 2 கிளாத்தாக கிடைக்கும். இப்போ முதல் லேயர் கட் பண்ணியாச்சு. ரெண்டாவது லேயருக்கு மெஷர் பண்ணிக்கலாம். அளவு கிளாத்தில் இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரை மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 5.5 இன்ச்சு வருது. நான் 5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். அது கூட மேலே ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் கீழே ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சும் எடுத்துக்கிறேன். 5 இன்ச் ப்ளஸ் 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு மொத்தம் 6 இன்ச்சு ஹைட்டு வருது. இப்போது அகலம் மெஷர் பண்ணிக்கலாம். நான் மெஷர் பண்ணுற மாதிரியே இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரை மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 28.5 இன்ச்சு வருது. நான் சொன்ன மாதிரி 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் எடுத்துக்கிறேன். முதல் லேயர் அகலம் 17 இன்ச்சு, ரெண்டாவது லேயர் அகலம் 22 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். 22 இன்ச்சு கூட 1 இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கிறேன். மொத்தம் 23 இன்ச்சு. இந்த கிளாத்தை 6 இன்ச்சு ஹைட்டு வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. எனக்கு 6 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இந்த பாயிண்டில் இருந்து 23 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. நடுவுலையும் கட் பண்ணிக்கோங்க. 2 கிளாத்தாக வரும். நெக்ஸ்ட்டு மூணாவது லேயர் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரை மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 5.5 இன்ச்சு வருது. நான் 5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். அது கூட தையலுக்காக 1 மொத்தம் 6 இன்ச்சு. இப்போது அகலம் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டில் இருந்து நான் மெஷர் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 38.25 இன்ச்சு வருது. ஆனால் நான் 27 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது லேயர் 22 இன்ச்சு, மூணாவது லேயர் 27 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். அது கூட தையலுக்கு 1 இன்ச் மொத்தம் 28 இன்ச்சாக நான் எடுத்துக்கிறேன். இப்போது துணியை 6 இன்ச் ஹைட்டு வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த பாயிண்டில் இருந்து 28 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. 2 கிளாத்தாக வர நடுவில் கட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு 4வது லேயர். 4வது லேயரோட ஹைட்டு மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு 4 இன்ச் வருது. அது கூட மேலே மடித்து அடிக்க 1/2 இன்ச்சு, கீழே மடித்து அடிக்க 1 இன்ச்சு, மொத்தம் 5.5 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். அகலம் மெஷர் பண்ணிக்கலாம். எனக்கு 60 இன்ச்சு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3வது லேயருக்கு 27 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். 4வது லேயருக்கு அகலம் 32 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். அது கூட 1 இன்ச் தையலுக்காக எடுத்துக்கோங்க. மொத்தம் 33 இன்ச் வருது. கிளாத்தில் 5.5 இன்ச் ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் 33 இன்ச். இந்த பாயிண்டில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்கிற கிளாத்தோட அகலம் 33.25 இன்ச்சு வருது. நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இதையும் நடுவில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 கிளாத்தாக வரும். இப்போது எலாஸ்டிக் கட் பண்ணிக்கலாம். அளவு கிளாத்தில் இந்த பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்ட் வரை மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு 12 இன்ச் வருது. அது கூட 1/2 இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கிறேன். மொத்தம் 12.5 இன்ச் வருது. ஒரு பக்கம் தான் மெஷர் பண்ணியிருக்கோம். 2 பக்கமும் நமக்கு வேணும். அந்த 12.5 இன்ச்சை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எனக்கு 25 இன்ச்சு வருது. எலாஸ்டிக்கை நான் மெஷர் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ணி 25 இன்ச்சை மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்டெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகும்போது பெல் ஐக்கானை டிங்னு தட்டிட்டு போயிடுங்க.